கஷ்டம் அப்படின்ட்டாங்க. நீங்கள் என்ன மேம் சொல்கிறீங்க, அட்ஜஸ்ட்மெண்ட்னா என்ன நீங்கள் சொல்கிறீங்க, அந்த வேர்டு என்ன எனக்கு புரியலை அப்படின்னு திரும்ப நான் கேட்குறப்போ, உனக்கு தெரியாதா 6 வருஷம் நீ மீடியாவில் இருக்க, கொஞ்சம் நீயும் ஃப்ளெக்சிபிளாக இரு, அவங்களையும் ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கோ, இதில் என்ன உனக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. ஜெனட் அவங்க ஹெச்ஆர் அவங்க தான் அது சொன்னாங்க. இந்த மாதிரி நீ படுத்தா மட்டும்தான் உனக்கு உண்டான சேலரி உனக்கு வரும், அதர்வைஸ் நீ உன் ஃப்ரெண்ட்ஸும் இப்படி தான், நீ உன் ஃப்ரெண்ட்ஸ்க்காகவாது பாரு, அவங்களும் எக்கனாமிக்கலி வந்து டவுனாக தானே இருக்காங்க, உனக்கு தான் அவங்களுக்கு நீ சப்போர்ட் பண்ணிட்டு வருவல்ல, ஸோ பாரு எம்டி கூட நீ அட்ஜஸ்ட் பண்ணு, நீ உனக்கு ஓகேன்னா சொல்லி எம்டி இப்போவே நான் ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன், இப்படி ஒரு வார்த்தை சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து அழுதுட்டு நான் வெளில போயிட்டேன். என்னால் அவரோட படுத்து தான் எனக்கு அந்த என்னோட நியாயமாக வேலை பார்த்த சம்பளம் எனக்கு வரும் அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப மன உளைச்சல் ஆயிடுச்சு. யார்கிட்ட சொல்கிறது ஒன்றுமே புரியலை. திரும்ப வீட்டுக்கு போகிறதுக்கு கூட என்கிட்ட காசு கிடையாது. ஸோ என்னால் படுத்தும் என்னால் அந்த இது பண்ண முடியாது. அந்த பட்சத்தில் தான் நான் அந்த தற்கொலை முயற்சிக்க போனேன்.